சட்டமன்ற தேர்தலில் தனி பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா பெரும்பான்மையும் ஆட்சி அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது தாவேகாவிற்கு விசிக நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக திருமாவளவன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழங்கியிருக்கிறார்கள். இதன் மூலமாக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் 4வது முறையாக தமிழ்நாடு ஆளுநர் அருணகிரி இன்னும் சற்று நேரத்தில் சந்திப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் அருணகிரி சந்தித்ததுக்கு பிறகாக அந்த 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருக்கிறது என்ற அந்த கடிதத்தை அதிகாரப்பூர்வமாக விஜய் அவர்கள் ஆளுநர் வழங்குவார். அதனைத் தொடர்ந்து தனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் கோரிக்கை வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உரிமைக்கோரலை ஏற்று ஆளுநர் அருணகிரி அவர்கள் எப்போது பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் என்ற விவரங்களை ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக வெளியிடும். தற்போதைய சூழல்ல நாளை மறுநாள் 11ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த சூழலில் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு உத்தரவுகள் இன்னும் விரைய கொடுக்கப்படவில்லை. ஆளுநரிடம் அவர்கள் சந்தித்து தங்களுக்கான ஆதரவு கடிதத்தை கொடுத்து அதனை நிரூபிக்கக்கூடிய சூழலில் தான் ஆளுநர் எடுக்கக்கூடிய மொழிகளை பொறுத்து அவர்களுக்கு அந்த பதவி பிரமாணம் என்பது நிகழ்ச்சி நடைபெறும். பதவியேற்பு விழாவுக்காக தயார் செய்யப்பட்டிருந்த நேரு விளையாட்டு அரங்கம் பாதியிலேயே அந்த தயார் நிலைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. அதற்கு காரணம் 7ஆம் தேதி பதவியேற்பதற்கு தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருந்த சூழல அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 என்ற பெரும்பான்மை எண்ணிக்கையை சட்டப்பேரவைக்கு செல்வதற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகம் நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் கோரியதன் அடிப்படையில தற்பொழுது அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அந்த 7ஆம் தேதி செய்யப்பட்ட ஏற்பாடு நிறுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக விஜய் அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்த அந்த கான்வாய் பாதுகாப்பு என்பதெல்லாம் விலக்கிக் கொள்ளப்பட்டு அதுக்கு பிறகான பாதுகாப்பு மட்டுமே கொடுக்கப்பட்டது. இந்த சூழல்ல தற்பொழுது 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இந்த முறை திட்டமிட்டபடி அவருடைய பதவியேற்பு விழாவை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சியை அமைய தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். நிலையான ஆட்சி அமைய தாவேகாவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடு எடுக்கக்கூடிய சூழலில் எந்த ஒரு நிபந்தனையும் அவர்கள் விதிக்கவில்லை. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளில் காங்கிரஸ் கட்சி மட்டுமே கூட்டணியை முடித்துக் கொண்டு சென்றிருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. மற்ற கட்சிகள் யாவும் தங்களுக்கான அதிகாரத்தில் பங்கு என்று கேட்கவில்லை. வெறுமனவே அவர்களுடைய ஆதரவு மட்டுமே வழங்கியிருக்கிறார்கள். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் மதசார்பற்ற ஒரு அரசு அமைவதற்கான ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார்கள். மற்றபடி மாநில சுயாட்சி உள்ளிட்டவர்களுக்காக திமுகவுடன் தொடர்ந்து களத்தில் போராடுவோம் என்று நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் கூறியதை நாம் கேட்டிருந்தோம். இந்த சூழலில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களுடைய ஆதரவை நிபந்தனையற்ற ஆதரவாக வழங்கியிருப்பதன் மூலமாக அவர்கள் திமுகவுடன் கூட்டணியில் தொடர்கிறார்களா இல்லையா என்பது குறித்த தெளிவை இன்னும் சொல்லவில்லை, அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. அப்படியான சூழலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியில் இருந்த ஆதரவா அல்லது இந்த ஆதரவு இதன் அடிப்படையில் ஆனது என்பது குறித்தான விளக்கங்கள் அதனுடைய கட்சி தலைவர் திருமாவளவர்கள் விளக்குவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆதரவு வழங்கியதற்காக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்து விஜய் அவர்கள் நன்றி தெரிவிக்க வருவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்திப்பு சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் திடலுக்கு விஜய் அவர்கள் நேரில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நன்றி தெரிவிப்பார் என்ற எதிர்பார்ப்புல வெளியில அசோக் நகரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலுக்கு வெளியில ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்களும் தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தொண்டர்களும் குவிந்திருக்கிறார்கள். விஜய் அவர்களுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்று காலையிலிருந்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். பிறகு மாலையில் தான் அறிவிப்பு வெளியாகும் என்ற சூழலில் மாலையிலிருந்து தற்பொழுது அவர்கள் சரியாக பிற்பகல் 3 மணியிலிருந்தே காத்திருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த ஆதரவு என்ற தகவல் வெளியே வந்தது உடனேயே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அம்பேத்கர் திடல் வெளியில் இருந்து அவர்கள் விசிலடித்து ஆரவாரம் செய்ததை பார்த்திருந்தோம். அப்படியான ஒரு கொண்டாட்டத்தில் அவர்கள் இருக்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.